ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பிரிஸ்மாட்டிக் செல்ஸ் வச்சு நான் ஒரு டெம்பரவரியாக ஒரு பேட்டரி பேக் ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 செல் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 4 செல் சீரிஸ் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இந்த ஒவ்வொரு செல்லும் என்ன கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட்டு 100 ஏஹெச் கெப்பாசிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 3.2 வோல்ட் 4 செல் நம்ம சீரிஸ் பண்ணியிருக்கோன்றதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட் மல்டிபிள் ஆஃப் 4 பார்த்தீங்கன்னா நமக்கு 12.8 வோல்ட் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். அதே மாதிரி இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 ஏஹெச் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ நம்ம பேரலல் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு கெப்பாசிட்டி ஏறும். ஸோ நம்ம பேரலல் பண்ணல, ஒன்லி சீரிஸ் கனெக்ஷன் மட்டும் பண்ணியிருக்கோன்றதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 100 ஏஹெச் பேட்டரி பேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ 100 ஏஹெச் பேட்டரி பேக் அப்படின்றது எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இன்வெர்டர்ஸ் போடுவோம் 100 ஏஹெச் 150 ஏஹெச் அது மாதிரிலாம் போடுவோம். ஸோ அதுக்கு இது வந்து ஒரு ஈக்குவலண்டான சைஸு. பட் ஆனால் பாருங்கள், ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியுது. ரொம்ப காம்பேக்டான சைஸில் இருக்குது. இது பாருங்கள், 4 செல்லு வந்து எதுக்கு கம்பேரிசன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஆசிட் பேட்டரியோட 150 ஏஹெச் பேட்டரிக்கு நம்ம இதை கம்பேர் பண்ண முடியும். அதில் கிடைக்கிற அவுட்புட் பவரும் இதில் கிடைக்கிற அவுட்புட் பவரும் நமக்கு சேமாக இருக்கும். ஸோ எப்படி அது 100 ஏஹெச் ஒரு 150 ஏஹெச் லெட் ஆசிடோட நம்ம கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டி வைஸ் லெட் ஆசிட் 150 ஏஹெச்சாகவே இருந்தாலும் லெட் ஆசிடை வந்து நம்ம அதில் ஸ்டோர் பண்ணியிருக்க எனர்ஜியை நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லெட் ஆசிடில் ஒரு 100 ஏஹெச் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நம்மளால் 70 ஏஹெச் தான் நம்மளால் அதில் யூஸ் பண்ண முடியும். மிச்சம் இருக்க அந்த 30 ஏஹெச் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகும். அதாவது அதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 70% தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி கம்மி 70% தான். பட் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பொறுத்த வரைக்கும் இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 99%. ஸோ ஆல்மோஸ்ட் 100%க்கு இருக்கிறதுனால இதில் இருக்க எல்லா கெப்பாசிட்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்ஸில் இவங்க ஒரு கெப்பாசிட்டி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது வந்து 100 ஏஹெச். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 100 ஏஹெச் செல்லு. இதை வந்து நீங்கள் ஒரு டிஸ்சார்ஜ் டெஸ்டிங் மிஷினில் செக் பண்ணி எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 100 ஏஹெச்சோட உங்களுக்கு அதிகமாக தான் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது 100 ஏஹெச்னு ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 103 ஏஹெச் 105 ஏஹெச் அப்படின்ற மாதிரி தான் இதோட கெப்பாசிட்டி கிடைக்கும். ஸோ ஜென்ரலாகவே இதோட கெப்பாசிட்டி ரேட்டடோட அதிகம்ன்றதுனால ஸோ நம்ம அந்த 99% எஃபிஷியன்சியை நம்ம இந்த 105 103 கெப்பாசிட்டிக்கு நம்ம கேல்குலேட் பண்ணால் நமக்கு வந்து சாலிடாக பார்த்தீங்கன்னா 100 ஏஹெச்சை அது வந்து ரீச் பண்ணிடுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதோட எஃபிஷியன்சி அதிகம்ன்றதுனால நம்ம ஒரு 100 ஏஹெச் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் போட்டாலே போதும், ஒரு 150 ஏஹெச் லெட் ஆசிட் பேட்டரியை நம்ம ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு இங்கே ஒரு டெம்பரரி செட்டப் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறதுக்கு தான். இதில் வந்து என்னென்ன கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன்றத இன்னும் நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 பேட்டரி வந்து சீரிஸ் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். சீரிஸ் கனெக்ஷன்ன்றது என்னென்னா, இங்கே பாருங்கள், இது வந்து இந்த பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்னால் இது வந்து பாசிட்டிவ் டெர்மினலாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டரிக்கு நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பேட்டரியோட நெகட்டிவில் கொடுத்துருப்பேன் அந்த பாசிட்டிவை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் அடுத்த பேட்டரியோட நெகட்டிவ்க்கு போகும். திரும்பவும் இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் அடுத்த பேட்டரி நெகட்டிவ். ஸோ இது மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இது மாதிரி அட்டாச் ஆகி வந்து கடைசியில் நமக்கு வந்து 12.8 வோல்ட் அவுட்புட் வரும். ஸோ இதை நம்ம இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த செல்லோட நெகட்டிவ், இந்த செல்லோட பாசிட்டிவ் இது. ஸோ பார்த்தீங்கன்னா 3.58 வோல்ட் இருக்குது. ஸோ அப்படியே அடுத்த செல்லை நான் செக் பண்ணுறேன். 3.55, அடுத்த செல் 3.54, அடுத்த செல் 3.49. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேட்டரியும் 3 வோல்ட்டில் இருக்குன்றத உங்களால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு பேட்டரியோட பாசிட்டிவ் வச்சேன் அப்படின்னா 3.5 வரும். இப்போ அடுத்த பேட்டரியோட பாசிட்டிவில் வச்சேன் அப்படின்னா நமக்கு 6 வோல்ட், அதாவது 7 வோல்ட் இப்போ காட்டுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போ இந்த பேட்டரி 3 வோல்ட்னா இந்த பேட்டரி 3, ஸோ 6 வோல்ட் வருதுன்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 10 வோல்ட், அதாவது 9 வோல்ட் வருதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பேட்டரி 12 வோல்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 12 வோல்ட் பேட்டரி பேக் இப்படி தான் சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கும். ஸோ நமக்கு டோட்டல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 14.9 வோல்ட் அவுட்புட்டில் இருக்குது. ஓகே, நான் இதை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால தான் 14.9 வோல்ட் சம்திங் காட்டுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிஎம்எஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னு காட்டுறேன். ஓகே, இப்போ டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் என்ன பிஎம்எஸ் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா
4S 12 வோல்ட்டு 30 amps டாலி பிஎம்எஸ் போட்டிருக்கேன். இதுலேருந்து நீங்கள் வந்து 30 amps வரைக்கும் நம்ம கரண்ட் வந்து ட்ரெயின் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். ஓகே, பேலன்ஸ் லீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் டெர்மினல்ஸ்லாம் நான் அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த போல்டுலேயே வச்சு டைட் பண்ணியிருக்கேன். க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியும். இதை வந்து நம்ம இன்வெர்ட்டரில் போட்டு நம்ம செக் பண்ணலாம். நம்ம இன்வெர்ட்டரில் 150Ah பேட்டரி இருக்குது, லெட் ஆசிட் பேட்டரி. அந்த லெட் ஆசிட் பேட்டரியை நம்ம கலட்டிட்டு இந்த பேட்டரியை நம்ம இன்வெர்ட்டரில் போட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ரன் பண்ண வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 9:30 இருக்கும். ஓவர் நைட் ஃபுல்லாக ஒரு 2 ஃபேனு ஒரு 2 லைட்டு நைட் ஃபுல்லாக இது ரன் பண்ண வச்சு எந்த அளவுக்கு இது பேக்கப் கொடுக்குதுன்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி நம்ம இன்வெர்ட்டரில் டெஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த இது பார்த்திங்கன்னா இந்த மாடியூல் வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ணியிருப்போம். இது பார்த்திங்கன்னா வாட் மீட்டர் சொல்லுவாங்க. இதில் நம்ம வோல்டேஜு, ஆம்ப்ஸு, எவ்வளோ லோடு வந்து கன்சியூம் ஆகுது, வாட்ஸு, வாட் ஹவர் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். பட் இந்த மீட்டர் கொஞ்சம் இப்போ ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு இதை வச்சு பார்க்க முடியாது. பட் ஆனால் ஷண்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஷண்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஷண்ட்டில் வந்து எவ்வளோ மில்லி வோல்ட் நமக்கு ட்ராப் இருக்குன்றத நம்ம கால்குலேட் பண்ணி, ஸோ இதை வச்சு நம்மளால் எவ்வளோ கரண்ட் இது வழியாக ஃப்ளோ ஆகுதுன்றதை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ கரண்ட் போகுதுன்றதை வச்சு நம்ம பேக்கப் டைமையும் கால்குலேட் பண்ண முடியும். அதே சமயம் எவ்வளோ லோடு எடுத்துகிட்டு இருக்குன்றதையும் கால்குலேட் பண்ணிட முடியும். ஸோ என்ன தான் அந்த மீட்டர் நமக்கு இப்போ ஒர்க் ஆகலைனாலும் நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணோம். நம்ம இதை மேனுவலாக பண்ண போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகே, இந்த செட்டப்பை இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணி ஓவர் நைட் ரன் பண்ண வைப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர்கிட்ட நான் வந்து பேட்ரி பேக் கனெக்ட் பண்ணி ஓரளவுக்கு செட்டப் முடிச்சு வச்சுட்டேன். ஸோ இதுதான் அந்த 150Ah பேட்ரி லிப்கார்டோடது. ஸோ இதோட டெர்மினல்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டெர்மினல்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் வர பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஷண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த பாசிட்டிவை. நெகட்டிவ் பார்த்திங்கன்னா டைரெக்டாக நமக்கு பிஎம்எஸோட அவுட்புட்டில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு பாசிட்டிவ் மட்டும் பார்த்திங்கன்னா இதோ ஷண்ட் வழியாக வரும். பார்த்திங்கன்னா தெரியும், ஷண்ட் வழியாக ஒயர் வந்து இந்த டெர்மினல் வருது. ஸோ இந்த டெர்மினல் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணதாக அர்த்தம். ஓகே, இதை கனெக்ட் பண்ணிடலாம். இன்வெர்ட்டரில் பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. பிகாஸ் பார்த்தீங்கன்னா பேட்ரி ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அதனால் சார்ஜ் எதுவும் ஏறாது. ஓகே, இப்போ நான் வந்து மெயினை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:19 ஆகுது. ஸோ 10:20 நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெயினை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:21 ஆகிடுச்சு. ஓகே பாருங்கள், பேட்டரி செட்டப் அப்படியே தான் இருக்குது. இங்கே கரண்ட் ஆஃப் ஆனதுனால இப்போ இன்வெர்ட்டரில் ரன் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இது பார்த்திங்கன்னா யூபிஎஸ் மோடில் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ கரண்ட் இல்லைன்றதுனால ஒரே ஒரு எல்இடி தான் இப்போது லைட் அப் ஆகிட்டுருக்கு. ஷண்ட்டில் நம்ம என்ன வேல்யூ வருது இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10 மில்லிவோல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு டீவியேஷனில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 75 மில்லிவோம் ஷண்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு 10 மில்லிவோல்ட் டீவியேஷனில் இருக்குது. டிவைடட் பை இந்த ரெசிஸ்டர், அதாவது இந்த ஷண்ட் ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸை நம்ம இதில் நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து 0.00075 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸு. ஓகே, இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ மில்லி ஆம்ப் பவர் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம ஆம்ப் பவராக மாற்றணும் அப்படின்னா 1000 டிவைட் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட 13 ஆம்ப்ஸ் இப்போ வந்து கரண்ட் எடுத்துகிட்ருக்கு. ஓகே, இப்போ என்னென்ன அப்ளைன்சஸ் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டியூப் லைட்டு, 2 ஃபேன் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:28 ஆகுது. ஸோ நம்ம மெயின் பவர் ஆஃப் பண்ணி ஒரு 8 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ என்னென்ன லோடு ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ கனெக்ட் பண்ணியிருக்க லோடு தான் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக இப்போ ரன் ஆக போகுது. 2 ஃபேனு ஒரு டியூப்லைட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டியூப்லைட் மட்டும் நான் இங்கே வெளியே போட்டுட்டேன். ஸோ இங்கே யாரும் தூங்க மாட்டாங்கன்றதுனால லைட் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது இந்த இடத்துல போட்டால். ஸோ அதனால் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன் உள்ளே 2 ஓடிட்டுருக்கு, தூங்குகிற இடத்துல ஓடிட்டுருக்கு. ஓகே, இப்போது என்ன கரண்ட் இது எடுத்துகிட்ருக்குன்றதை இப்போ நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 7.7 மில்லிவோல்ட் டீவியேஷன்ஸில் இப்போ இருக்குது. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 10,266 மில்லி ஆம்ப்ஸ் காட்டுது. ஸோ இதை நம்ம ஆம்ப்ஸுக்கு மாற்றலாம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 ஆம்ப்ஸ் இப்போ கரண்ட் எடுத்துகிட்ருக்கு, அதாவது 10.26 ஆம்ப்ஸு. ஸோ இது எவ்வளோ நேரம் பேக்கப் நமக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பேட்ரி பேக்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 ஆச்சு. எடுத்துகிட்ருக்க கரண்ட் பார்த்தீங்கன்னா 10.26. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 9.74 ஹவர்ஸ் கிட்ட நமக்கு பேக்கப் கிடைக்கும். ஸோ இது இப்போதைக்கு ரன் ஆகட்டும். நான் மார்னிங் சீக்கிரம் எழுந்துட்டேன் அப்படின்னா நான் லோட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் சொல்ல பார்க்குறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் இந்த பேட்ரி வந்து இன்வெர்ட்டரில் தான் ஓடுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்வெர்ட்டர் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த டெர்மினல்ஸ் எல்லாமே டிஸ்கனெக்டில் தான் இருக்குது. மார்னிங் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். The next day. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. கரெக்டாக 6 ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. மார்னிங் 6 மணி ஆக போகுது. ஓகே, இப்போ பேட்ரியோட வோல்டேஜ் என்ன இருக்குன்னு அதை செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா 12.98 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றுமோ ஓடுன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 12.98ன்றது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இதுவே கிடையாது. நேற்று நைட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 13.2 சம்திங் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12.98 இருக்குது. இவ்வளோ லோட் இன்க்ரீஸ் பண்ணி சீக்கிரம் எதாவது டிஸ்சார்ஜ் பண்ண பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 10:30க்கு ஆரம்பித்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7.5 மணி நேரமாக ரன் ஆகிட்டுருக்கு. 2 ஃபேனு, ஒரு லைட்டை. ஸோ அதுவும் இல்லாமல் ஒய்ஃபை ரவுட்டர் எப்போவுமே ஆனில் இருக்கும். அது ஒரு 20 வாட்ஸ் எடுத்துகிட்ருக்கு. ப்ளஸ் வந்து மொபைல் சார்ஜிங் 2 மொபைல் சார்ஜ் ஆச்சு நைட்டு. ஸோ அது ஒரு 20 வாட்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட்டுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லோடை நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன இப்போ டோட்டலாக ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டியூப்லைட்டு, 2 நார்மல் எல்இடி குண்டு பல்பு, அண்டு பார்த்தீங்கன்னா 3 ஃபேனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இப்போது ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போது டீவியேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இருக்குது. ஸோ 20 போது நமக்கு ஆல்ரெடி 13.33 கிடச்சிது. ஸோ அது நம்ம டபுள் ஆகிக்க வேண்டியது தான். ஏன்னா 10க்கே நமக்கு 13.33 போது 20க்கு வந்து நமக்கு 26 ஆம்ஸ் இப்போ எடுத்துகிட்ருக்கு. ஏன்னா பிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா 30 ஆம்ஸ் பிஎம்எஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த பிஎம்எஸோட 30 ஆம்ஸை கிட்டத்தட்ட ரீச் பண்ண போகுது. 1 hour later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அலாரம் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தெரிஞ்சு இப்போது எல்லாம் பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் நோட் பண்ண அலாரம் அடித்ததை. உள்ளே இருந்ததாங்க எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்தாச்சு. இப்போ வோல்டேஜ் செக் பண்ணி வைப்போம். பார்த்தீங்கன்னா 11.28 இருக்குது. ஓகே, ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. டிஸ்சார்ஜ் ஆன டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 ஆகிருக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போது இதை டேபிளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எந்த அளவுக்கு இது யூஸ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு பவர் இது கன்சியூம், அதாவது இன்வெர்ட்டர் எந்த அளவுக்கு பவர் கன்சியூம் பண்ணியிருக்கு, இது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றத நம்ம டேபிளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாசைட் பேட்டரியை நம்ம டெஸ்ட் பண்ணி டேட்டாஸ் எடுத்து நான் இப்போ ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த டேட்டா பற்றிலாம் வேண்டாம், சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லெட் ஆசிட் பேட்டரியை லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டுக்கு இன்வெர்ட்டருக்கு ஈஸியாகவே மாற்ற முடியுது. அண்டு பார்த்தீங்கன்னா
லெட் ஆசிடை விட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவும் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக்கு இது காம்பேட்டபுளாகவே இருக்குது. ஈஸியாக வந்து லெட் ஆசிடை நீங்கள் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே பண்ணாமல் மாற்ற முடியுது. ஸோ சார்ஜிங்குமே எந்த பிரச்சனையும் இல்லை, டிஸ்சார்ஜிங்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. மைக்ரோடெக் இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அதாவது பழைய மைக்ரோடெக் இன்வெர்ட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரிக்கு நீங்கள் உங்களால் மாற்ற முடியும். ஸோ அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகுது. நான் சார்ஜிங்கும் பண்ணி பார்த்துட்டேன், டிஸ்சார்ஜிங்கும் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அந்த பேட்டரியை கழட்டிட்டு இந்த பேட்டரி போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்வெர்ட்டர் நல்லாவே ரன் ஆகும். ஸோ மற்ற பிராண்டை பற்றி எனக்கு ஐடியா இல்லை, ஏன்னா நான் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணலை. ஸோ மைக்ரோடெக்கில் நான் வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி போட்டு செக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எனக்கு நல்லாவே ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த ரிசல்ட்டை பார்ப்போம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:20க்கு மெயின்ஸ் ஆஃப் பண்ணேன். மெயின்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரியில் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு 8 நிமிஷம் லோடெலாம் ரன் ஆச்சு. அது என்னென்ன லோட் ரன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3 டியூப் லைட்டு, ஒரு பிஎல்டிசி ஃபேனு, ஒரு நார்மல் ஃபேனு, ஒரு வைஃபை ரவுட்டர் ரன் ஆச்சு. இது எடுத்துக்கிட்ட பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 166 வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிச்சு. ஜஸ்ட் இது ஒரு 8 நிமிஷம் தான் ரன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக என்ன லோடு ஓட போதோ அதை மட்டும் ஆன் பண்ணேன். ஸோ அது எப்போ ஆன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 10:28க்கு ஆன் பண்ணேன். ஸோ 10:20க்கு நம்ம ஆஃப் பண்ணோம், 10:28க்கு நம்ம லோடை சேஞ்ச் பண்ணிட்டோம். என்னென்ன லோடு அதில் ரன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபேனு, ஒரு பிஎல்டிசி ஃபேனு, ஒரு டியூப் லைட்டு, ஒரு வைஃபை ரவுட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 0 வாட்ஸ் லைட்டு. ஸோ இதுதான் ரன் ஆச்சு. இது எடுத்துக்கிட்ட பவர் பார்த்தீங்கன்னா 131 வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ரன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock வரைக்கும் ரன் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம 10:28க்கு இந்த லோடை ஸ்விட்ச் பண்ணோம். நம்ம 10:30 ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ 10:30க்கு நம்ம இந்த லோடை ஸ்டார்ட் பண்ணி 6 o'clock வரைக்கும் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஸோ 6 o'clock அது வந்து எவ்வளோ நேரம் டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் இந்த 131 வாட்ஸுக்கான லோடை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ மொத்தமாக எவ்வளோ வாட்ஸ் கன்சியூம் ஆயிருக்கு பேட்டரியில இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 131 வாட்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னா 7.5 மணி நேரத்துக்கு 982.5 வாட்ஸ் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நான் லோடை சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் 6 மணிக்கு நான் எழுந்துச்சு ரொம்ப நேரம் இதுக்கப்புறம் ரன் பண்ண முடியாதுன்றத, ஏன்னா வீட்டில் வந்து சமைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ மிக்சிலாம் அவங்க ஆன் பண்ணணும்னு சொல்லவே நான் சீக்கிரமாக இதை டிஸ்சார்ஜ் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், லோடு இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன லோடு ரன் ஆச்சு அப்படின்னா 6 மணிக்கு அப்புறம் 3 எல்இடி டியூப் லைட்டு, 2 எல்இடி பல்பு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 நார்மல் ஃபேனு, ஒரு பிஎல்டிசி ஃபேனு, ஒரு வைஃபை ரவுட்டர், அது போக ஒரு டிவி ரன் ஆச்சு. ஸோ இது கன்சியூம் பண்ணிக்கிட்ட எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா 340 வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ரன் ஆச்சு. இந்த 340 வாட்ஸில் கரெக்டாக 1 hour ரன் ஆச்சு. ஸோ 1 hourன்றதுனால கரெக்டாகவே 340 வாட்ஸ் தான் அந்த டைமில் கன்சியூம் ஆயிருக்கு. ஸோ 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கன்சியூம் ஆனது பார்த்தீங்கன்னா 340 வாட்ஸு. 10 மணிலேருந்து நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் கன்சியூம் ஆனது 982.5 வாட்ஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1322.5 வாட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ பவர் வந்து நம்ம பேட்டரியிலேருந்து இந்த அப்ளைன்சஸ்க்கெலாம் ரன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 8.5 மணி நேரம் இது வந்து டோட்டலாக ரன் ஆயிருக்கு. ஸோ 8.5 மணி நேரத்துக்கு இது வந்து 1322.5 வாட்ஸ் வந்து கன்சியூம் ஆயிருக்கு பேட்டரியிலேருந்து. ஓகே, நம்மளோட பேட்டரியோட கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா 12.8 வோல்ட்டு 100 AH தான். ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 1280 வாட்ஸ் தான். ஆனால் நீ என்ன 1322.5 வாட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, பேட்டரியிலேருந்து இவ்வளோ கன்சியூம் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் 100 AH சொல்கிறாங்கன்னா 100 AH அது அதிகமாக தான் இருக்கும். நல்ல குவாலிட்டியான செல்லாக இருந்துச்சுன்னா எப்போவுமே அவங்க சொல்கிற ரேட்டிங்கை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 105 AH கிட்ட இது இருந்திருக்கு. ஸோ 105 AH போது பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் எனர்ஜி எவ்வளோ இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 1344. நம்ம யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1322.5. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 வாட்ஸு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 21 வாட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் இந்த பேட்டரியிலே இருந்திருக்கு. இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வோல்டேஜ் லோவாக போயிடுச்சு அப்படின்னு கட் ஆஃப் பண்ணோம். அந்த அலாரம் வரப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 11.2
இருந்தது அதோட பேட்டரி வோல்டேஜ். ஸோ 11.2 பேட்டரி வோல்டேஜில் இருக்குது அப்படின்னா அதோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5% ரிமைனிங் இருந்திருக்கும். ஸோ 105 AHல ஒரு 5%ன்னும் போது பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ் வருது. ஸோ 67 வாட்ஸ் தான் நம்ம கணக்குப்படி இருந்திருக்கணும் பேட்டரியில். ஆனால் பார்த்தீங்கன்னா 21 வாட்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேபி நம்ம கேல்குலேட் பண்ண எரராக கூட இருக்கலாம். ஒரு சில எரர் கண்டிப்பாக வரும். நம்ம கேல்குலேட் பண்ணி ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா எப்போவுமே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5% எரர் வரலாம். ஸோ அந்த எரர் வேணால் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அந்த பேட்டரியில் இருக்க எல்லா கெப்பாசிட்டியுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த அந்த அட்வான்டேஜ். லெட் ஆசிடை பொறுத்த வரைக்கும் உங்களால் 150 AH இருக்குது அப்படின்னா 150 AHக்கான கெப்பாசிட்டி உங்களால் யூஸே பண்ண முடியாது. அதில் இருக்க ஒரு 105 AH தான் உங்களால் எஃபெக்டிவாக யூஸே பண்ண முடியும். ஆனால் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் அப்படி இல்லை. 100 AH இருந்தாலுமே அந்த 100 AHக்கான ஃபுல் கெப்பாசிட்டியுமே நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் மட்டும் இல்லாமல் லித்தியம் ஃபேமிலியில் இருக்க எல்லா செல்ஸுமே எக்ஸாம்பிள் லித்தியம் அயன், லித்தியம் பாலிமர், லித்தியம் டைட்டானியம் ஆக்சைடு இதெல்லாம் எல்லாமே ஒரு கெப்பாசிட்டி அங்கே மேலே லேபிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதை விட அதிகமாக தான் கிடைக்கும். ஸோ அதை விட அதிகமாக கிடைக்கும்ன்றதுனால நம்ம 100 AHக்கு யூஸ் பண்ணதை விட நம்ம அதிகமாகவே பவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 1322.5 வாட்ஸ் நம்ம இப்போ டோட்டலாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்த பேக்கப்னு பார்த்தீங்கன்னா 8.5 மணி நேரம் நமக்கு பேக்கப் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரெசிவான பேக்கப்னே சொல்லலாம். ஓகே, இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு இன்வெர்ட்டர் போடலான்னு நினச்சிங்க அப்படின்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாங் ரன்னில் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும். லைஃப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும் லெட் ஆசிட் கம்பேர் பண்ணும்போது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டுமே பெருசாக இருக்காது, மெயின்டெனன்ஸும் இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. லெட் ஆசிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிக்கடி அது டிஸ்டில் வாட்டர் ஊற்றிட்டு இருக்கணும். நீங்கள் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா லெட் ஆசிடை விட ஃபெரோபாஸ்பேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் கொடுக்குற லைஃப்குள்ளே நீங்கள் லெட் ஆசிட் போட்டிருந்தீங்கன்னா 3 பேட்டரி நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்காக செலவுக்கும் நீங்கள் இந்த ஒரு பேட்டரிக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சீப்பராக இருக்கும் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட். ஸோ அந்த இது பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான பேட்டரின்னு சொல்லலாம். அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்தையும் பெருசாக அடைச்சிக்காது. அண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்களே ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து புதுசாக போடுறீங்க, இப்போ புதுசாக இன்வெர்ட்டர் போடுறீங்க அப்படின்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் போயிடுங்க. அப்படி இல்லை நான் ஆல்ரெடி இன்வெர்ட்டர் லெட் ஆசிடில் வச்சுருக்கேன், அந்த பேட்டரி டெட் ஆகிடுச்சு, இப்போ புதுசாக பேட்டரி தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா லெட் ஆசிட் போகாமல் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் போய்க்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் லெட் ஆசிட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் மைக்ரோடெக்கில் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணியும் போட்டாச்சு. ஸோ அது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி லூமினஸ்லையும் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த 2 இன்வெர்ட்டர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் அழகாக அப்கிரேட் பண்ணிட்டு போயிடலாம். எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேணாம், எந்த ஒரு ஒரியும் கிடையாது. எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்க நான் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிக்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேனலில் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு லித்தியம் பேட்டரிஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையாக என்னால் எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.